கேரளா கிளம்பியாச்சு. சரியான மழை, அதனால் டிராஃபிக்கு ஃபாகு ஒன்றும் சரியாக தெரியல. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். ரோடு பிளாக்கு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம வந்து எஸ்வலை ரீச் ஆக போகிறோம். ஸோ அதனால தான் இந்த சின்ன டிராஃபிக். லோடு ஹெவியாக இருக்கனால அவங்களால ஏற முடியாது, நம்மளாலையும் ஏறி போக முடியாது அவங்கள ஓவர்டேக் பண்ணி. ஏன்னா ஏத்தாப்பில் வண்டி வரும். போகலாமா போகக்கூடாதா? அது பொருள் இல்லை. அது எஸ் உலகம். இது ஆன் பண்ணி இப்போ ஏறுது மச்சான். ரயில்வே ட்ராக் எதனா வருதா? எஸ் உலகம் மச்சான். அது எஸ் டவுன் இருக்கும். அது டவுனு எஸ்ஸாக இருக்கும். ரோடு ஸ்லிப் ஆகும். அவனுக்குள்ள ஸ்லிப் ஆச்சு வத்தியா நமக்கு. இப்போ அவங்களுக்கு சாமி வேற லெவலில் கட்டிடுங்க. லாரிக்காரதான் பாவம் கஷ்டம். I got a bottle of Patron and some lights off. Two red devil looking eyeballs. And I finna turn up when the night falls. If you hear a siren, then it's my fault. Jump in my whip, baby, let's ride. We ain't gonna stop at a red light. And I'ma take shots like a Tech 9. It's gonna get live. Here we go, it's about to go down. Let me know, I'ma buy another round. Get low, drop it down to the ground. Oh yeah, wow, shorty make it bounce. Mama see the put cuffs on my cardiac. Took my breath away like a heart attack. And I'ma spend every dime in my money back. Everybody wanna know. ஹில்ஸ்லேருந்து இறங்குனதுலேருந்து நாங்கள் பாஸ்ட் 2 ஹவர்ஸாக இதே ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம். ஏற்கனவே டயர்டு வேறு, இதில் வண்டி 10 தாண்ட மாட்டேங்குது. இப்படி தான் வீடு போய் சேரணும் போல்க. ஆக்சுவலாக இதான் குற்றாலத்துலேருந்து சபரிமலைக்கு போகிற மெயின் ரோடு. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் வே தான், இது பேச்சஸ் 2 வே இருக்கும். பட் இப்போ கவர்மெண்ட்டே இனிஷியேட் எடுத்து 4 வே பண்ணதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பட் கொஞ்சம் எடிஷ்னலாக பிளான் பண்ணி 1 வே பிளான் பண்ணி 1 வே முடிச்சுட்டு இன்னொரு வே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். இவங்க ஒரே இதில் பண்ணுறனால இப்போ நம்ம வந்து சஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டெஸ்டினேஷனை விட ரோடு தான் முக்கியம். அதே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
found a faster route that saves 2 minutes. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா வீட்டில் சாப்பாடு செஞ்சு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. நாங்கள் அவங்கள வெயிட் பண்ண வைக்கவே முடியாது ரொம்ப நேரம். சோறு இல்லாமல் எங்களை வெயிட் பண்ண வச்சுக்கோங்க. ஆமாம், அப்படி இல்லைனா அப்புறம் சோறு இல்லாமல் நாங்கள் வெயிட் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடு நமக்கு ஒரு 2 or 3 கிலோமீட்டர் தான். ஏற்கனவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இருக்கலாம். உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறோம். இதோட குட் நைட்.